வணக்கம் நண்பர்களே, சிவாய நமக. ஓம் நம சிவாய. நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, குலதெய்வத்தில் அங்கே போயிட்டு விளக்கு எந்த முறையில் ஏற்றி நம்ம வழிபட்டால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும், சரிங்களா? அதனால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, தேங்காயில் எப்போவுமே குலதெய்வத்துக்கு கொண்டு போய் தேங்காயில் விளக்கு ஏற்றுங்க. பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி, ஆண் தெய்வம்னா அமாவாசை, சரிங்களா? அமாவாசை நல்லா தான் போகணும். இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. தேங்காயை 9 இதாக இதை பிரிச்சுக்குங்க. தேங்காய் உடச்சா பாதி இருக்க முடியல, அந்த பாதின்ற ஒரு கணக்கு தானே. ஒரு தேங்காய் உடச்சா 2 ஆகுது, அது ஒரு 2 பீஸ். இந்த மாதிரி 9 பீஸ் எடுத்துக்குங்க. நல்ல தேங்காயை, சுத்தமான தேங்காய் நல்லா ஒரு இதாக வாங்கிக்கோங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, எதுவும் சூடம் இல்லாமல் நல்ல தேங்காயை பார்த்து உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தேங்காயில் நெய் அல்லது எண்ணெய் இதை ஊற்றி விளக்கேற்றலாம், சரிங்களா? பஞ்சுத்திரி வச்சு விளக்கு ஏற்றலாம். இதற்கு என்ன முறைனா, இந்த விளக்கேற்றுறதுக்கான முறை என்னென்னா, நீராஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெயர் நீராஞ்சம், அதாவது நீராஞ்சனம், புரியுங்களா? இந்த விளக்கு பேர் நீராஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்றுகின்ற விளக்கு அந்த நெய் இல்லை எண்ணெய் ஊற்ற விளக்கு ஏற்றிருப்பான். அது உருக அந்த நெய் எண்ணெய் கொஞ்சம் லெவல் குறைய, இந்த நெய்யில் ஏற்றிருந்தீங்கன்னா நெய் உருக நம்மளோட பாவங்கள், சரிங்களா, நம்ம செய்த பாவக்கர்மம் குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்க, நம்ம செய்த வினைகள், நமக்கு உண்டான இன்னல்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி வந்துக்கிட்டே இருப்போம். நம்ம குலதெய்வம் அதுக்கான ஆசீர்வாதம் கொடுத்துரும், சரிங்களா? அப்போ அதுலேருந்து கொஞ்சம் வெளியேறிட்டே இருக்கும். இதன் முறையை தான் நீங்கள் கடைபிடிக்கணும், சரிங்களா? சும்மா போனோம் உட்காந்தா ஒரு விளக்கு போட்டன்றதில் நெய் விளக்கு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் விளக்க மண் அகல், அந்த அகல் விளக்கு புளியஞ்சட்டி மாதிரி செய்வாங்க, அந்த மண் விளக்கில் செய்கிறாங்கல்ல, அதில் வச்சு ஏற்றி வச்சுட்டு வாங்க, சரிங்களா? எப்போவுமே இதை கடைபிடிங்க. குலதெய்வத்துக்கு போகிறா இருந்தால் இந்த ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க, நல்ல ஒரு விரதம் பண்ணுற மாதிரி இருந்துட்டு போயிட்டு வாங்க, சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த குலதெய்வ கோயிலில் உட்காந்து குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 10 நிமிஷம், சரிங்களா, உட்காந்து அப்படியே தியான நிலையில் சீமுத்திரையில் உட்காந்துருங்க. சீமுத்திரையை வச்சு உட்காந்துருங்க, சரிங்களா? நம்ம குலதெய்வத்துக்கு என்ன பண்ணுவோமோ அதை அர்ச்சனை பண்ண கொடுத்துடலாம், சரிங்களா? அவருக்கு என்ன முறைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு தெளிவான வழியை பாருங்கள், சரிங்களா? அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான இந்த விளக்கு ஏற்றிக்கிட்டே வரும்போது உங்களுடைய கர்ம வினைகள், சரிங்களா, பாவங்கள் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வரக்கூடிய இன்னல் பிரச்சனைகள்லாம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிக்கும், சரியாக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஆமாம், கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சிடும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண் தெய்வம்னா பௌர்ணமியில் தான் பண்ணணும். இதை ஆண் தெய்வமாக இருந்தால் மட்டுமே அமாவாசையில் பண்ணணும், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாழை இலை கொண்டு போயிருங்க, வாழை இலையில் வச்சு ஏற்றலாம், சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாழை இலையை கொண்டு வச்சு ஏற்றுங்க, சரிங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு. வாழை இலையில் வச்சு கூட ஏற்றலாம், தப்பு இல்லை. நல்லா விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், உட்காந்துட்டே இருங்க. என்ன அவசரம், என்ன செய்ய போகிறீங்க, சரிங்களா? விளக்கு அணைய அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஒரு உள்ளே இருந்தால் ஓகே, எரிஞ்சிட்டே இருக்கும். இதுவே சில தெய்வங்கள் வெட்ட வெளியில் இருக்கும், மரங்களுக்கு அடியில் இருக்கும். அப்படின்னு ஏதோ காற்றுல அணையக்கூடிய சூழ்நிலை வரலாம், சரிங்களா? அப்புறம் வெயிட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாங்க. வீட்டில் என்ன செய்ய போகிறோம், எப்பவும் பண்ணுற வேலையை தான் பண்ண போகிறோம், சரிங்களா? ஒரு நாள் இதை கடைபிடிச்சிட்டு வாங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற அனைத்து பிரச்சனையும் தீர்த்தோம், சரிங்களா? தெய்வமே தீர்த்து வச்சிடும். அது நம்ம குலதெய்வம் இருக்குங்களே, அவர்கள் நீங்கள் கரெக்டாக வழிபட்டாலே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். யாரும் அதை பண்ணுறது கிடையாது. குலதெய்வத்தை மறந்துடுறது, ஊர் ஊராக தேடுறது, ஊர் ஊராக போங்க, அவங்களாம் யாரையும் வேணாம் சொல்லலைங்க.
ஊர் ஊரா போய் கும்பிடுங்க. எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. இத கும்பிடாதீங்க, அது கும்பிடாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா, முக்கியமா நீங்க குலதெய்வத்த விட்டுட்டு போயிடுறீங்க. குலதெய்வத்த கும்பிட மறந்துட்டு, மத்த தெய்வத்த தேடுறீங்க. குலதெய்வத்த கண்டிப்பா நீங்க தேடணும். எவர் ஒருவர் குலதெய்வத்த மறக்கிறாரோ, அவர் குலம் வந்து விருத்தி ஆகாது. சரிங்களா? அதனால உங்கள அதிகமா காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அந்த குலதெய்வத்த நீங்க மறக்காதீங்க. சரிங்களா? எத்தனை தெய்வங்கள் உங்க அருகில இருந்தாலும், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கொஞ்சம் ஒதுங்கி நிக்கும். ஆனா குலதெய்வம் அப்படி இல்ல. பெத்த தாய் ஒரு பிள்ளைய எப்படி விட்டுக் கொடுக்க மாட்டாங்களோ, எந்த சூழ்நிலை இருந்தாலும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்களோ, அதே மாரி இந்த குலதெய்வம் தன்னோட பிள்ளை அப்படின்னு கருதி தான் உங்கள பார்த்துக்கிட்டு இருக்கும். தன்னோட பிள்ளைன்னு தான் உங்கள பார்க்கும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு விட்டுக் கொடுக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு வந்து நிக்குங்க. பெரிய லெவல்ல உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னா, அத காப்பாத்தி குடுக்கும். அப்பேற்பட்ட தெய்வத்த நீங்க வழிபட சில பேர் மறந்துடுறீங்க. இன்னைக்கு சூழ்நிலைக்கு மறந்துடுறீங்க. யாரும் வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் போறது அந்த பக்கமே. குலதெய்வத்த தேடி வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் ஏரியாவுக்குள்ள போறது. மத்த நாள் தேடுறதே கிடையாது. சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைமா போங்க. இல்ல 6 மாசத்துக்கு ஒரு டைமாச்சும் போயிட்டு வாங்கய்யா. 2 வருஷத்துக்கு 2 டைமாவது போங்கய்யா. ஒரு 3 மாசத்துக்கு ஒரு டைம் கூட போலாம். ரொம்ப லாங்ல இருக்கா? வருஷத்துக்கு ஒரு 2 டைம் போயிட்டு வாங்க. சரிங்களா? இத மாரி நான் சொல்ற வழிமுறையில நீங்க கடைபிடிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை மாற்றம் நெறையா வரும். சரிங்களா? மறக்காம இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. சரிங்களா? 4 பேருக்கு அனுப்பியாச்சும் விடுங்க. உங்களுக்கு தெரியாது, 4 பேருக்கு தெரியலாம். நீங்க எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம் சில பேரு. யாரோ எத்தனையோ பேர் தெரியாம இருக்கலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ண பழகுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யும். ஓம் சிவாய நமः.